கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாப் கோட்னா என்னன்னோ அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும், அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டாப் கோட்னா ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம ரெசின் கீ செயின் செஞ்சு முடிச்சுட்டு மேலே ஒரு நீட் ஃபினிஷ்காக கொடுக்குற எக்ஸ்ட்ரா கோட்டிங் தான் டாப் கோட். சம் கீ செயின்ஸுக்கு தேவைப்படும், சம் கீ செயின்ஸுக்கு தேவைப்படாது. இதை நம்ம எப்பவும் போலவே நம்ம ரெசின் மிக்ஸ் பண்ணிக்கணும். 2:1 3:1 ரேஷியோவில். அந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இந்த பபுள்ஸ்லாம் செட் ஆகிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணணும். இது நம்ம நிறைய போர் பண்ணிட்டோன்னா சுற்றி சைட்ஸ் எல்லாம் வலிஞ்சு கீழே வரைக்கும் வந்துடும். அதே கொஞ்சமாக போர் பண்ணிட்டோன்னா எந்த சைடும் கவர் ஆகாமல் ஒரு சைடு கவர் ஆகி ஒரு சைடு கவர் இல்லாமல் அங்கங்கே மேடும் பள்ளமாகவும் வரும். இது நம்ம எப்படி கரெக்டாக நம்ம போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்குறதுனா, நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம்ல, ₹1 காயின் மேலே தண்ணி வச்சுட்டு அது கீழே சிந்தாத அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம் அது மேலே. அது மாதிரி தான் இதுவும் நம்ம பார்க்கணும். நமக்கு ஐ லெவலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்ம கீழே எடுத்து பார்த்தோன்னா அது தண்ணி தழும்பாமல் இருக்கா மாதிரி, இதில் ரெசின் தழும்பாமல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா இது கரெக்டாக வரும். இல்லைனா நல்லா லைட் வெளிச்சத்தில் பிரைட்டாக நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சு பார்த்தோன்னா எந்த இடம் கவர் ஆகலைன்றது தெரியும். இது நம்ம டாப் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே பபுள் ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா நமக்கு இது எதுவும் ஆகாது. இதுதான் இந்த கிச்சனோட ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.